பார்க்காமல் இருந்தால் அவருடைய முடிவு நல்லதாக அமையும். அடுத்த குறை இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நோய், கேன்சரை விடவும் பெரிய நோய் தான் அடுத்தவண்ட குறைய பார்க்கிற நோய். எல்லாத்தையும் நீக்குது. அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அவர் எங்க போய்த்தாரு, இவர் எங்க போய்த்தாரு, அவர் என்ன அந்த வீட்டுல செய்யறாரு, இந்த வீட்டுல என்ன செய்யறாரு, அந்த கடவுளுக்கு என்ன செய்யறாரு என்று குறை பார்த்து திரையிற இருக்கிறதே. யாருக்கும் சொல்லி காட்டல, இஸ்லாம் சொல்வதை சொல்கின்றேன். குறையை பார்த்தால் அவருடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கேட்டுக்கொள்ளுங்கள், அது யாராக இருந்தாலும் சரி. நான் என்ன சொல்ற குறைய பார்த்தாலும் எந்த முடிவு கேள்விக்குறி. நீங்க வேறொருத்தர குறைய பார்த்தாலும் உங்களோட முடிவு கேள்விக்குறி. எந்த அமல் செஞ்சும் வேலை இல்லை. அடுத்தவண்ட மானத்தில, அடுத்தவண்ட அந்த விடயத்தில கை வைப்பதற்கு யாருக்கும் இஸ்லாம் அந்த ரைட்ஸ் வழங்கவில்லை. யாருக்கும் கை வைக்கலாம். இன்னைக்கு பார்க்கிறோம் பேஸ்புக்ல இவர மானத்தை இன்னைக்கு நாங்க போட்டு உடைக்கின்றோம். ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை வெளிக்காட்டுகின்றோம். சர்வ சாதாரணம். இது எங்களோட மௌத்துக்கு முன்னால வந்து நிற்கும். உலகத்தில் நாங்க நல்ல முறையில வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம். அடுத்தவண்ட மானத்தில் கைய வச்சா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏத மௌத் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் சொன்ன வார்த்தை அல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குள்ளே, இந்த விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும், ரொம்ப பயந்து கொள்ள வேண்டும். அடுத்தவண்ட குறையில நாங்க கை வைக்காம அதற்கு நாங்க இன்றைக்கு பதிவு எழுதினாலும் அவரும் மாட்டிக்கொள்வாரு. ஒருத்தவண்ட பாவத்தை அங்க பப்ளிசிட்டி பண்ணி அவரு எழுதினாலும் அதற்கும் அவரும் அதாவது அவரும் அதுக்கு கை கொடுக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, எனவே அடுத்தவண்ட குறைய பார்க்காம இருந்தா அவருடைய முடிவு நல்லதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன பஅத ظنி இஸ்முன், சில எண்ணங்கள் இருக்கின்றதே அது பாவம், அது எண்ணவே கூடாது. இவர் இப்படியாம், அவர் அப்படியாம், அவர் அந்த வேலை செஞ்சாராம், இந்த வேலை செஞ்சாராம் என்று எண்ணம் வருகின்றதே, யோசிக்கின்றோமே. இந்த யோசனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இஸ்முன், இது பாவம். பாவம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க துருவி துருவி கேட்க வேண்டாம். இன்னைக்கு கொண்டு நடந்தா அது துருவி துருவி கேட்கிறது. என்னையாம், எப்படியாம், எங்க வந்து, எப்ப வந்து, யாரு வந்த, எவரு வந்த, இது துருவி துருவி கேட்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், உங்களுக்கு மத்தியில் இன்னொருத்தரை குறை பார்த்து திரிய வேண்டாம். அப்படி குறை பார்க்கிறது, அடுத்தவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் பேசுறது, அன்புக்குரியவர்களே, அது அவரிடத்தில் இருந்தாலும், அவர் உண்மையிலே செஞ்சாலும், அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி கழுகிறது, பேசுறது இருக்கின்றதே, அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். குர்ஆன் சொல்கின்றது, அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, உங்களில் ஒருவர் அவருடைய சகோதரருடைய இறைச்சியை, மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? அல்லாஹ் கேள்விக்குறியாக கேட்கின்றான். விரும்புவாரா? அல்லாஹ் கேள்விக்குறியாக கேட்கின்றான்.